அன்புடன் டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்மன வாழ்த்துக்கள். இவ்வாரம் புத்தாண்டு நினைவோடு வழமை போலவே எங்கள் மரபினடியாக நவீனம் வரையில் எங்கள் வாழ்வையும் வளத்தினையும் வரலாற்றினையும் சிறிது சிந்திக்கலாம் என்று எண்ணுகின்றேன். இடைச்சங்க நூலாகிய தொல்காப்பியம் தமிழர் மரபின் உலகியல் நோக்கில் வானியல், வாழ்வியல், உலகியல், உளவியல் ஆக உலகம் தழுவிய மனப்பாங்குக்கு உதாரணமாக பல செய்திகளை எமக்கு தந்திருக்கின்றது. அவற்றுள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது மிகவும் முக்கியமானது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று முன்னமும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவ்வகையில் உலகம் தழுவிய சிந்தனை என்பது இனம், மதம், மொழி வேற்றுமைகளை கடந்து மனிதர்கள் நேசிக்கின்ற, அன்பு செய்கின்ற ஒரு பரந்த விரிந்த உளவியலானதும் உதவுகையானதுமான வாழ்வியலை படம் பிடித்து காட்டுகின்றது. இப்போது ஒரு கேள்வி எழுகிறது. எங்கள் அவலத்திற்கும் துயரத்திற்கும் யார் காரணம் என்கின்ற கேள்வி இப்பொழுது எழுகிறது. தத்துவங்கள் எல்லாமே சரி, நடைமுறைதான் ஒத்துவரவில்லை என்று எல்லோருக்கும் தெரிந்த கவிஞர் கூறியது போல நாம் எல்லோரையும் மனிதர்களாக எண்ணுவோமாக இருந்தால் சமகாலம் வீதியில் விபத்துக்கள் அதிகரிக்க நியாயமில்லை, விபரீதங்கள் நிகழ நியாயமில்லை. இளமையில் உயிர்களை, உறவுகளை, வாழ்வினை பறிகொடுக்கின்ற துயரங்களும் அவலங்களும் இங்கு நேராது. எனவே நாங்கள் எங்களை வளம் செய்ய வேண்டியதும், நாங்கள் எங்களை வாழ்விக்க வேண்டியதும், நாங்கள் எங்கள் வரலாற்றை வாழ்வியலை உணர்ந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான தருணமாக இன்று உணரப்படுகிறது. அவ்வகையில்தான் இந்த புத்தாண்டினை நான் யோசிக்கின்றேன். உலகம் உவப்ப வலநேர்வு திரிதரு பலர்புகழ் ஞாயிறென்று சங்கத்து சான்றோர் கூறுகின்ற திருமுருகாற்றுப்படையில் முதல் பாடலை, கடவுள் வாழ்த்தினை நாங்கள் முதலும் கருக்கொண்டுள்ளோம், உணர்ந்துள்ளோம். அவ்வகையில் புத்தாண்டு என்பதும் சித்திரையின் 1ஆம் தேதி மாத்திரம் அல்லாமல் அது எங்களது காலமும் பொழுதுமாக சங்கம் கூறுகின்ற வகையினிலும் அதுவும் வாழ்வியலின் உண்மைகளை உணர்த்துகிற ஒரு சடங்கு மாத்திரம் அல்ல, ஒரு மனிதத்தை எங்கள் முன் வைக்கின்ற ஒரு பண்டிகையாக, விழாவாக, புனித நாளாக கொள்கின்றோம். இலங்கையில் தமிழ் சிங்கள புத்தாண்டு என்று குறிப்பிடுகின்றோம். அங்கே பொதுவாகவே சுப நேரம், மருத்து நீர், நன்னீராடல், கைவிசேஷம், உறவுகள் கலத்தல் என்பவை முக்கியமாகிறது. ஒரு நாட்டின் முக்கியமாக இயற்கை, உழைப்பு, குடும்பம், சமூக ஒற்றுமை என்பவை கூறப்படுகின்றன. இங்கே உழைப்பு என்பதன் அடையாளமாகத்தான் நாங்கள் வரவு செலவு, லாப நட்டம் என்கின்ற பஞ்சாங்க கணக்குகளை பார்க்கின்றோம். அதனிலும் மேலாக உழைப்பு என்பது சுய உழைப்பாகவும் பொது உழைப்பாகவும் இருக்கின்ற தேவையையும் நாங்கள் மனம் கொள்ள வேண்டும். உழைப்பு. இரண்டாவது இயற்கை. இந்த இயற்கையின் நடைமுறைகளைத்தான், நாட்காட்டிகளைத்தான் நாள், மாதம், வாரம், மாதம், வருடம் என்கின்ற பாங்கினிலே நாங்கள் தை மாசி பங்குனி, சித்திரை வைகாசி ஆனி, ஆடி ஆவணி புரட்டாதி, ஐப்பசி கார்த்திகை மார்கழி என்று பார்த்திருக்கின்றோம். இங்கே தை தொடக்க நாளாக கொள்ளப்படுகிறது, சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற நாளாக சொல்லப்படுகிறது. சமூகத்தின், மனிதனின் நன்றி உணர்வை, விலங்குக்கும் கூட நன்றி சொல்கின்ற வாழ்வியலை நமக்கு உணர்த்தி நிற்கிறவற்றை நாங்கள் முதலில் பார்த்திருக்கின்றோம். அதுபோலவே இங்கேயும் புது வருட பிறப்பானது உழைப்பின் அறுவடையாகவும், அதே வேளையில் இயற்கையின் தொழுகையாகவும், எல்லோரையும் நேசிக்கின்ற குடும்பம், சமூக ஒற்றுமை என்பவற்றை சிந்திக்கின்ற நாளாகவும் கருதுகின்றோம். குடும்பத்தோடு குதூகலிக்கின்றோம். கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசற்கு ஆட்செய்மின் என்று
எமது திருமுறைகள் கூறுவதனை ஒத்து நாங்கள் உறவு கலக்கின்றோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்பது இங்கே எடுத்து நோக்கத்தக்கது. எவ்வாறு என்று சொன்னால், நாங்கள் மனிதர்கள் மனதோடு பழகுபவர்கள். அங்கே கசப்பான உண்மைகள், பகைமைகள், எதிர்கள், முரண்கள் உருவாவதற்கும் வாய்ப்பு உண்டு. எங்கள் புரிதலினால் அல்லது புரியாமையினால், விளக்கங்களினால் அல்லது விளக்க ஈனங்களினால் எமக்கு விரிசல்கள் ஏற்படவும் இடம் உண்டு. ஆனாலும் பழையன கழிதலும் என்கின்ற வகையில் பகைமைகளை மறந்து நல்லனவற்றை எண்ணி உறவுகளை நேசிக்கின்ற ஒரு காலமாகவும் இப்புத்தாண்டு காலம் பிறப்பதும் நாங்கள் பழகுவதும் மிகவும் முக்கியமாகிறது. அந்த வகையில்தான் இந்த புத்தாண்டு என்பது வானியல், வாழ்வியல், சமூகத்தின் அடையாளம். நாங்கள் வருடத்தின் தொடக்க நாளில் அல்லது வருடத்தின் ஆரம்ப காலங்களில் சுத்தம் செய்கின்றோம். அகத்தினை புறத்தினை சுத்தம் செய்வது என்பதும் இங்கு எம்மை நாமே சுத்தம் செய்வதும் மனத்தினை சுத்தம் செய்வதும் ஒரு அடையாளமாக உணர்த்தப்படுகின்றது. எம்மை நாமே சுத்தப்படுத்துகின்ற பொழுது சமூகத்தை நாங்கள் விமர்சிக்க தேவையில்லை. அந்த வகையில்தான் ஒருவருக்கொருவர் உதவுகின்ற அடையாளமாகவும் இந்த புத்தாண்டை நாங்கள் காண்கின்றோம். சமகாலம் தனிமனிதன் சுயம் என்று சொல்கின்றோம், சுயநலம் என்று சொல்கின்றோம். அது இல்லாது பரந்த நலம்தான் இந்த வருடத்தின் நோக்கமாக கொள்ளப்படுகின்றது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்த வருடத்தின் பெயர் பராபவம். பரன் என்பது இறைவனை நாங்கள் குறித்திருக்கின்றோம். பாரொடு விண்ணாய் பரந்த பரனே என்பது பராபரம், பரன் மேலானது, இறைவனை குறிக்கின்றது. பராபவம், பரன் என்பது பரந்த பாரொடு விண்ணாய் பரந்த இறைவனை குறித்து நிற்கின்றது. இங்கேயும் பராபவம் என்பது, பவம் என்பதும் இங்கே இயற்கை, உலகம், மேலானது, உறவானது, உயர்வானது என்ற கருத்தினிலே பவம் என்கின்ற கருத்து. பராபவம் என்பதும் பரந்த உலகை, பரந்த வாழ்வை, பரந்த உயிர் வாழ்வை, பரந்த உணர்வை, பரந்த அறிவை பரஸ்பரம் நாங்கள் புரிந்து கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்வுக்கு வகை செய்கின்ற வகையில் தான் இந்த பராபவம் என்பதும் மனதில் கொள்ள வேண்டிய முக்கிய விடயமாக அமைகின்றது. அந்த வகையில்தான் உலகின் தமிழ் சிங்களம் மட்டுமல்ல, எல்லை கடந்து கடல் கடந்து இயற்கையின் பல திசைகளிலும் இன்று நாங்கள் பறந்து வாழ்கின்றோம். அடிப்படையில் ஒரு ஊராக, கிராமமாக இயங்கிய இயற்கை தொழிலோடு வாழ்ந்த மனிதர்கள் இன்று உலகம் தழுவி பரந்து, இன்னொரு வகையில் சொல்ல போனால் சிதறி வாழ்கின்ற ஒரு நிலைமையையும் நாங்கள் அவதானிக்கின்றோம். இங்கே எங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்வது அகம் என்பது முக்கியமானது. அந்த வகையில்தான் சங்கத்தில் அகம் என்பதனையும் நாங்கள் மனம் என்று கொள்கின்றோம். இவ்வாறு இன்னபடி என்று சொல்ல முடியாத உணர்வுகளைத்தான் சங்கத்தில் அகம் என்று குறிப்பிட்டார்கள். இங்கேயும் நாங்கள் பரந்து வாழ்கின்ற பொழுது ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதற்கும் அகம் என்பது மிகவும் முக்கியமானது. இன்னொரு வகையில் அகம் என்பது வீடாகவும் அமைகின்றது. வீட்டினுடைய விரிவுதான் நாடாகவும் கொள்ளப்படுகின்றது. யாதானும் ஊராமால் நாடாமால் இன்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று குறிப்பிடப்படுவது போல எமது வீடு, அயல், ஊர், சமூகம், நாடு, உலகியல் என்ற வகையில் நாங்கள் பரந்திருந்தாலும் கூட அகத்தளவில், மனத்தளவில் அழகுடையவர்களாக, எல்லோரையும் பற்றி சிந்திக்கின்ற ஒத்த உணர்வுடையவர்களாக நாங்கள் இன்னும் வளர வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பதைத்தான் எமது வாழ்வின் அடையாளங்கள் இன்றும் எமக்கு உணர்த்தி நிற்கின்றன. அந்த வகையில்தான் எம்மை நாமே காண வேண்டியதும், எம்மை நாமே அறிய வேண்டியதும், எம்மை நாமே உணர வேண்டியதும் அடிப்படை உண்மைகளாக எம் வாழ்வியலின் மூலம் இளையோர்க்கு உணர்த்த வேண்டிய பாடங்களாக அமைவதனைத்தான் தத்துவ விசாரங்களாகவும் உன்னையே நீ அறிவா என்பதும், உன்னை திருத்திக்கொள் சமூகம் தானே திருந்தும் என்பதும் முன்னோர் எமக்கு அளித்த வாசகங்களாக உணரப்படுகின்றன. இவ்வாறு எம்மை நாமே உணர்ந்து கொள்வதற்கு கல்வியில், தொழிலில், இயற்கையில், சமூக சுகாதாரத்தில்,
சிந்தனையில் பல விடயங்களை நாங்கள் இவ்வேளை மனம் கொள்ளலாம். உதாரணமாக சடங்குகள் ஆசாரங்களின் பொழுது, விழாக்களின் பொழுது மஞ்சள் நீர் என்பது முக்கியம் பெறுவதை நாங்கள் அவதானிக்கலாம். கோயில்களில் கும்பங்களில் மஞ்சள் நீர் கலக்கப்படுகின்றது. முற்றங்களில் வீடுகளில் முன்னர் மஞ்சள் நீர் தெளித்தனர். அது சுகாதாரம், கிருமிகளை கொள்கின்ற வாழ்வின் ஆதாரம் சுகாதாரம் என்பதனை முன்னோர் உணர்ந்திருக்கின்றனர். ஆனாலும் எங்கள் வீதிகளில் திண்ம கழிவுகளை நாங்கள் வீசுகின்றோம். இன்று அப்படி என்று சொன்னால் நாங்களும் முன்னோரை மறந்திருக்கின்றோம். முன்னோரின் முழுமைகளை, நிறைவுகளை, வாழ்வியலை நாங்கள் விளங்காமல் இருக்கின்றோம். அல்லது ஏனோ அதனை மறந்துவிட்டோம் என்றுதான் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் வீதியினில் அள்ளி வீசுகின்ற கழிவுகளினாலே ஏற்படுகின்ற விபரீதங்கள், நோய்கள், சமூக இளம் குழந்தைகளின் வாழ்வை வீணாக்குகிற அல்லது வாழ்வை அபகரிக்கின்ற கொடுநோய்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கின்ற அந்த செயல்பாடுகளை நாங்கள் எவ்வாறு உணரப்போகிறோம் என்பது முக்கிய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு பிரச்சனையாகவே நாங்கள் இன்னும் உணராத பிரச்சனையாக இருக்கிறது. எங்கள் வீட்டு கழிவுகளை எல்லோருக்குமாக வீதியிலே கொட்டுவது என்பது ஒரு அநாகரிகம். பண்பட்ட இடத்தில், பண்பட்ட சமூகத்தில், பண்பட்ட வாழ்வில் அது நிகழாது. ஆயின் அது நிகழ்கிறது ஏன் என்பதுதான் இன்றைய கேள்வி. புத்தாண்டில் நாங்கள் சுத்தம் செய்கின்றோம் அகத்தையும் புறத்தையும் என்றால் இன்றும் இந்த நிலைமை தொடர்கின்றது. எங்கள் அகமும் புறமும் அழுக்காக இருக்கிறது ஏனென்ற கேள்வி எம்முள் எழுகிறது. இவ்வாறு தான் எங்கள் வாழ்வியல் புறத்தில் அழகாக இருப்பது, புறத்தில் உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் மேக்கப் என்று சொல்லுவோம். புறத்தில் அழகாக இருப்பது உண்மையான அழகு அல்ல, அகத்தில் அழகாக இருப்பது தான் உண்மையான அழகு. இதனைத்தான் மாணிக்கவாசகரும் சித்தம் அழகியார் என்று குறித்தார். நாமும் சித்தம் அழகியவர்களாக, அது குடும்பமாக இருக்கலாம், சிறுவர்களுக்கு வழிகாட்டுகின்ற வாழ்வியலாக இருக்கலாம், சமூகத்தின் உறவாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நமது சூழலை சுற்றி வருகின்ற போக்குவரத்தாக இருக்கலாம். எப்போதுமே நாங்கள் இன்னொருவரை, மற்றவர்களை சிந்திப்போமாக இருந்தால், உதாரணம் இப்போது மீண்டும் சொல்கின்றேன், நாங்கள் வீதியில் பயணிக்கின்றோம், வாகனத்தை நடுவினிலே திடீரென நிறுத்தி நாங்கள் போகின்ற பாதையினிலே கதவை திறக்கிறார்களே, இது எவ்வாறு? இது ஏன்? எம்மை உணர்கிறார்களா? இல்லை. மற்றவர்களை உணர்கிறார்களா? இல்லை. இவ்வாறு தான் ஒரு சிறுவிடயமாக இருந்தாலும் கூட நாங்கள் மற்றவர்களை சிந்திப்போமாக இருந்தால், அது மனதளவாக இருந்தாலும் சரி, உடலளவாக இருந்தாலும் சரி, இன்னொருவருக்கு நாங்கள் துன்பம் செய்யாது வாழ்கின்ற வாழ்வை நாங்கள் எப்போது உணர்கின்றோமோ அன்றுதான் உண்மையான வாழ்வியலின் சடங்குகளும் அர்த்தம் பெறும் என்பதுதான் இன்றைய என் நாளின் சிந்தனையாக உங்கள் முன் வைப்பதில் நான் மகிழ்வடைகின்றேன், நிறைவடைகின்றேன். நன்றி, வணக்கம்.